ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பீகார் தமிழச்சி. இப்போ நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னு தெரியுமா? என்ன வீடியோ ஜெர்ஸா? என்னோட காது குத்து வீடியோ தான். என்கிட்ட மிச்சம் பசங்களுடைய காது குத்து ஃபங்க்ஷன். ஸோ இதில் ஃப்ளெக்ஸு பாருங்கள், எவ்வளோ அழகாக நிம்மி கவன் ஆதன் அழகாக சிரிச்சிட்ருக்கான். வீடியோஸ் பாருங்கள். மிதுன் ஜெர்சன் ரொம்ப க்யூட்டாக ஸ்மார்ட்டாக இருக்காங்க. என்னுடைய ரொம்ப நாள் ஆசை காது குத்து வந்து நல்லா பண்ணணும்னு. அதே போல் நாங்கள் நல்லபடியாக காது குத்து நடத்திட்டோம். இதுதான் இது ஃபங்க்ஷன் நடந்த மண்டபம். இந்த கோலம் யார் போட்டது தெரியுமா? பானுமதி ஆச்சியும் நம்ம ஆன்ட்டி இருக்காங்கல்ல, வேணு அவங்க அம்மாவும். ஆமாம், அந்த டைமில் நைட்டில் வந்து அவங்க தான் வந்து பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதே போல் பேக்ரவுண்டு டிசைன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. எஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், யார் பண்ணியிருந்தாங்க? டிடி ஈவெண்ட்ஸ்ன்ட்டு. அதில் பின்னாடி அந்த கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருப்பாங்க. இதை பாருங்கள், சைடில் நீங்கள் பார்த்தது ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்க யாருக்காவது வேணும்னா அவங்கள கான்டாக்ட் பண்ணுங்கள். இது வந்து எங்கள் அண்ணியோடைய அம்மா, அப்புறம் அவங்களுடைய அக்கா விஷ்ணு அக்கா, அப்புறம் பவதாரணி, அப்புறம் எங்கள் சித்தி, நான், என்னுடைய ஹஸ்பண்ட் எல்லோரும் இருக்கோம். வரவங்களை வெல்கம் பண்ணிவிட்டு ஃபோட்டோ ஷூட். அதுக்கப்புறம் வேறு என்ன, ஃபோட்டோஸை நிற்க வச்சு விதவிதமாக எடுப்பாங்க. நம்மளும் போஸ் கொடுக்க வேண்டியதான். மம்மி டேடியும் நல்லா வந்து போஸ்ட்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. அப்பாவும் நிம்மியும் ஆதாவும். ஆமாம், இது எங்கள் அண்ணி, பெரிய அண்ணி. நாங்கள் 2 பேரும் இப்போ இறங்கினோம். தம்பி, இவங்க 2 பேரும் அந்த காரில் வந்தாங்க. ஏன்னா இவங்க தானே மெயின் ஹீரோஸ் இந்த ஃபங்க்ஷனுக்கு. அதனால் ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்து நீங்கள் உள்ளே இது பண்ணி திருப்பி வெளியில் வாங்கன்னு சொல்லி அழகாக எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஒரு தப்பு என்ன பண்ணிட்டானா, மிதுன் வந்து நெக்ஸ்ட்டு கோட்டு போடணும் அப்படிங்கிறனால, ஷூஸ் போடணும், அவங்க சாக்ஸை மாட்டிகிட்டே வந்துட்டானுங்க. அதனால் வந்து ஜெர்சன் வந்து ஸ்கின் கலராக சிமெண்ட் கலர் ஏதோ போட்டிருந்தான், ஒன்றும் தெரியல. மிதுன் பிளாக் போட்டிருந்தனால அது கொஞ்சம் நல்லா இல்லாமல் இருந்தது. அந்த வேஷ்டிக்கு கொஞ்சம் கீழே ஃபோட்டோஸ் கீழே வந்து. ஆமாம், எங்கள் மாமா ரதிஷா வந்துட்டா, மாதேஷு இவங்கெல்லாம் வந்தாங்க. ஆமாம், இவங்களை முன்னாடி வர சொல்லி ஃபோட்டோஸ் எடுத்தாங்க. அது எங்கள் அண்ணா. அங்கே பாபுன்னா அவங்க அண்ணா இருக்காங்க. உள்ளே எனக்கு தெரியாமல் மாமா வந்து என்ன மாமா பண்ணீங்க? எனக்கு தெரியாமல் என்ன பண்ணியிருக்கீங்க உங்கள் பசங்களோட? ஃபோட்டோ ஷூட் காமிச்சிருக்கேன். என்னங்க, எப்படியெல்லாம் போஸ் கொடுத்தீங்க சொல்லுங்கள். என்னமோ தலைகீழாக சுற்றுறீங்க. எல்லா ஃபோட்டோகிராஃபர் என்ன சொன்னாரோ அதுபடி நாங்களும் நடந்தீங்க. எப்படி காலால் நடந்தீங்களா இல்லை அவர் சொன்னதை கேட்டு நடந்தீங்களா? காலில் தான் நடந்தோம். சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன பிள்ளை கூட சொல்லும். ஆமாம், சொல்லும். மிதுன் பாருங்க, அது டேடி தான். ஏதோ ஜெர்சன் பேசிக்கிட்டு இருக்கா. ஏதோ கண்ணு தெரியாம கண்ணாடி போட்டிருக்க மாதிரியே இருக்கு மிதுன். ஆனால் ரொம்ப நல்லா இருந்தான் மிதுன். நீ எப்போவுமே கியூட்டுதான்டா. மிதுன் அண்ணாவும் சூப்பராக இருந்தாலும் நீயும் நல்லா இருந்த. அதுக்கப்புறம் சீர்வரிசை. இது அவ்வளோ பெரிய சாக்லேட் தட்டு இருந்துச்சு. ஆமாம், அப்புறம் கூட கிடைக்கல. ஆமாம், சீர்வரிசை. அது பருப்பு ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் வெத்தலை, அப்புறம் லட்டு, அப்புறம் அந்த சீப்பு கண்ணாடி, அப்புறம் சாக்லேட்ஸு, அப்புறம் வெஜிடபிள், அப்புறம் ஃப்ரூட்ஸு, இது வாழைப்பழம், தேங்காய், இந்த பாக்குறதுலாம் வைப்பாங்க, அப்புறம் பேரிச்சம்பழம், அப்புறம் மாதுளம்பழம், மாம்பழம், இந்த மாதிரி வந்து நிறைய தட்டெல்லாம் வச்சுருந்தாங்க. இது எங்கள் சித்தி, வேணும்னா அவங்க அம்மா, இந்த அக்கா எல்லோரும் இருந்தாங்க. எங்கள் அத்தை, பாபி, ஜேம்ஸ் அண்ணா, வேணு, மோகன் எல்லாரும் வந்திருந்தாங்க. இது மாமன் சீர்வரிசை வந்து எடுத்துகிட்டு வராங்க. இந்த இடத்துல வந்து இந்த தாய் மாமன் சீர் கொண்டு வாராண்டி அந்த பாட்டு போட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அது கேட்கும் போகும்போது. ஏதோ ஒரு டைலாக் சொன்னாங்களே மம்மி, தாய் மாமன். ஆமாம், மாமன்டா, தாய் மாமன் உறவு முக்கியம்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது அண்ணா. சொல்ல போனா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கெல்லாம் மேலே ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு திடீர்னு டக் 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 டக்னு பார்த்தா நான்
அங்கேருந்து வெளிலேருந்து வந்து பார்த்தா இவ்வளோ இங்கே வெடியில் போயிட்டு இருக்கு. ஆமாம், எனக்கு கொஞ்சம் பக்கம் வரையில் எனக்கு கொஞ்சம் ஏதோ 10th எக்ஸாம் எழுதும் போகும்போது அடிவயிறு வலிக்கும் இல்லையா, அது ஒரு கலக்கும், அது போல் ஒரு மாதிரி இருந்துச்சு ஃபீலு. எனக்கு கொஞ்சம் படபடன்னு தான் இருந்தது, எப்படா நம்ம எல்லாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணணும், எப்படி செஞ்சுருவோம் அப்படின்ட்டு. ஆனால் எங்கள் அண்ணா, என் தம்பி, எங்கள் அப்பா எல்லாம் பயங்கரமாக ஹெல்ப் பண்ணாங்க. ஆமாம், இவர் தான் பண்ணார். இது வேணும்னா அப்பா, வேணும் அண்ணன்று. இது தாய் மாமனுக்கு அன்பு மாமா வந்து மாலை போடுறாங்க. இது என்னுடைய மூத்த அண்ணா. நீங்கள் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கலாம். ஆமாம், அதுவும் எங்கள் சின்ன மாமா. ஆமாம், தம்பி, சின்ன தம்பி. எங்களுக்கு இந்த காது குத்து ரொம்ப பிடிச்ச போச்சானா. இது எப்படின்னா, அந்த பொட்டு வைக்கையில் வந்து ஒவ்வொருத்தரும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. இல்லை பொட்டு அப்புறம் வைக்கணும், இல்லை இப்போ வைக்கணும் அப்படின்ட்டு. அப்புறம் எல்லாம் பண்ணதுக்கப்புறம் வைக்கணும். இவங்க எங்கள் அண்ணா, தலைமால் அண்ணா, எங்கள் பெரியம்மா பையன், எங்கள் ஆயா பின்னாடி நிற்கிறாங்க. அப்புறம் எங்கள் சரத்து தம்பி, தெரியும் உங்களுக்கு. அவங்க தெரியாம பண்ணிட்டு அந்த வீடியோ எவ்வளோ போயிருக்கா உங்களுக்கு தெரியும். இது என் தம்பி அவங்க அந்த சைடு நிற்கிறா. இருப்பாங்க. ஆமாம், இங்கே எங்கள் அண்ணா ஒய்ஃபு, தம்பி ஒய்ஃப் நிற்கிறாங்க. அப்புறம் கருணாநிதி அண்ணா பின்னாடி நின்றாங்க. அப்புறம் அவங்கள வர சொல்லி மகாதேவன். அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் ஜெர்சன் எதுக்காக கூட வந்தான்னு தான் எனக்கு தெரியல. ஏன்னா நான் எல்லாரும் கிரீட் பண்றாங்கன்னு இங்க காது குத்து யாருக்கு செய்ய போறா, அப்ப எனக்கு மேல போறாங்க. எங்க அண்ணா பையன், எங்க அண்ணா வராதனால அவங்க பையனுக்கு பொண்ணு போட்டுச்சு, மோகன். அப்புறம் நிறைய பேர் என்ன ஆச்சுன்னா வந்து பின்னாடி எல்லாரும் அந்த கரெக்ட் இது கொஞ்சம் காலைல பண்ணனால பாதி பேர் வரல. அதுக்கப்புறம் பின்னாடி தான் எல்லாருமே வந்தாங்க. அதனால சில பேருக்கு வந்து சில மாமான்களுக்கு மாலை போட முடியல. அவங்களுக்கு இந்த வீடியோ. ஆமாம், இது என் தங்கச்சி பிரியா, எங்கள் சித்தி பொண்ணு. ஆரத்தி எடுத்துட்டு இருக்காங்க. இந்த என்ன ஒரு குடத்துல போய் ஆரத்தி எடுக்கிறாங்க. அது அப்படி தான் பண்ணுவாங்க. இது இப்போலாம் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. முன்னாடிலாம் நிறையா பண்ணுவாங்க, நிறையா. இது வந்து டொமேட்டோ, தக்காளியில் வந்து ஒரு குச்சி வச்சு சாப்பிட சொல்லுவாங்களா? சாப்பிட சொல்ல மாட்டாங்கடா, ஆரத்தி எடுப்பாங்கடா. ஆமாம், இதுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து நான் அந்த தண்ணி போட்டு இது பண்ணி ஆளத்துறது. இதில் எங்களோட கசின்ஸ்லாம் செம்ம சின்னதாக நல்ல ட்ரெஸ் போட்டு க்யூட்டாக இருந்தாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருந்தது. அதான் என் ஃபேஸ்லேயே உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் படப்படப்படன்னு இருந்தது எனக்கு காது குத்துற வரைக்கும். எல்லாருக்கும் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணும்போது எல்லாருக்கும் இந்த ஃபீல் இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் போடுங்க. பாபிமா அந்த சைடு ஏதோ பேசுகிறாங்க. எனக்கு இன்னொரு ஒரு பயம், யாருக்காவது நம்ம மிஸ் பண்ணிடுவோமோ, அந்த இடத்துல யாருக்காவது கரெக்டாக பண்ணாமல் இருந்துடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருந்தது. அண்ணன் கருணாநிதி அண்ணன் வந்து சிகா ஆண்டி இருக்காங்களடா, அவங்கள விட்டுட்டு இருக்கக்கூடாதுன்னு பின்னாடி அண்ணங்கிட்ட இது சிகா ஆண்டிக்கிட்டே போயிட்டாங்கடா. தீரஜ் துர்க்கி கேப் போட்டு நிற்கிறான் பாரு. இப்போ எல்லாருக்குமே மம்மி ஆரத்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எடுத்து முடிச்சாச்சு மயனே. இதுதான் ஆட்சி சொல்ல மாட்டாங்களே. இந்த பரவாயில்ல, கரெக்டாக வந்து என்னோட என்ன சொல்கிறது, என் தங்கச்சி பொண்ணு வந்து எல்லாருக்கும் அந்த பன்னீர் தொளிச்சிட்ருக்கா. நான் அதை கவனிக்கவே இல்லை. நீ பாரு, பாவம் பிள்ளைக்கு எட்டலை எக்கி தண்ணி போடுறா. எங்கள் அக்கா பொண்ணு, ரோஸ் சித்தி, ராணி சித்தி எல்லோரும் வந்திருந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மாமன்மார்கள் எல்லாரையும் உள்ளே அழைச்சி எல்லா தட்டையும் வச்சாச்சு. உங்களுக்கு பார்ட் 2 வீடியோ நெக்ஸ்ட் வரும். நீங்கள் கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்